ஆக்சிஜன் வரல. இப்படியே போச்சுன்னா பேஷண்ட்ஸ்லாம் தாங்க மாட்டாங்க மேடம். இப்போ என்ன பண்றது? வருத்தப்படாதீங்க சிஸ்டர், ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிப்போம். என்னாச்சு? சார், உடச்சா சுடர், சார் சுத்தமா ஆக்சிஜனே இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, நீயும் நர்ஸும் சேர்ந்து ஸ்டாஃப் ரூம் போங்க. அங்க ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், அதை உடனே கொண்டு வாங்க. ஓகே சார், வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம், டீப் பிரீத் எடுங்க சார். சார் இங்க தானே இருந்துச்சு. மேடம் தோ பின்னாடி இருக்கு. சார் சார் குட். சுடர், நர்ஸ் நீங்க அங்க செட் பண்ணுங்க, Okay, sir. நான் இங்க பாத்துக்கிறேன். சார் சுடர், இது ரொம்ப நேரம் தாங்காது. ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் மேபி. இமிடியேட்டா நம்ம ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் போய் சிலிண்டர் ரூம்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன். நீ போய் பவர் ரூம்ல என்னன்னு பாரு. சரிங்க சிஸ்டர், சார். அப்புறம் நீங்க எங்கே இருங்க, இவங்கள மானிட்டர் பண்ணுங்க. Okay, sir. ஏதாவது பிரச்சனைனா என்ன உடனே கூப்பிடுங்க. okay, ஓகே, சரி வா சுடர். கதவு மூடி இருக்க. சுடர், என்னாச்சு? நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஆக்சிஜன் ரூம் பார்க்க தானே போனீங்க. இல்ல சுடர், எனக்கு என்னவோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. அதான் நீ தனியா போறது சேஃப் இல்லன்னு நான் உன்னை தேடி வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்னாச்சு? டோர் ஓபன் ஆகலையா? அதுதான் சார் எனக்கு தெரியல. இத யார் லாக் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம், நான் பாக்குறேன். சார் நீ இங்கே இரு, நான் வரேன். தள்ளு தள்ளு. சார் பாத்து. ஐயோ, Come on. வா வா வா. சார் அந்த பக்கம் சார். Oh my god. இந்த கேபிள் எல்லாம் கட் பண்ணி இருக்காங்க. சார் என்ன சார் இது? எல்லா கேபிளும் கட் ஆயிருக்கு. இது எப்படி உடனே சரி பண்றது சார்? கட்டாய் கிடக்கல சுடர், யாரோ பிளான் பண்ணியே கட் பண்ணி இருக்காங்க. நான் சொல்லல ஏதோ தப்பா இருக்குன்னு. யாரோ உள்ள இருந்து இதெல்லாம் பண்றாங்க சுடர். ஆமா சார், நீங்க சொன்னதுதான் சரி.
யாரும் இது வேணும்னு தான் பண்றாங்க. ஆனா நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கு ஏன் இதெல்லாம் பண்றாங்க? நமக்கு பண்ணாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிடல்ல பிறந்த குழந்தைங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும் சொல்லு? அவங்களுக்கு எப்படி காப்பாத்த போறோம்? சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க முதல்ல உள்ள போய் பேஷண்ட்ஸ் கவனிங்க சார். நான் இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பாக்குறேன். எப்படி சுடர்? இன்னும் 10 நிமிஷத்துல கரண்ட் வரலனா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பேஷண்ட்டை காப்பாத்த முடியாம போயிடும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற நல்ல பேரு கெட்டு போறது இல்லாம ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும் சுடர். அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. இப்போ அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணி சோர்ந்து போய் நிக்கிறதுனால நேரம் தான் போகுமே தவிர பிரச்சனை தீராது சார். நீங்க போய் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க சார். நான் உடனே ஹாஸ்பிட்டல் ஏதாவது சிலிண்டருக்கு ஏற்பாடு சரி, பண்றேன் போ. சிஸ்டர் எல்லாம் ஓகே தானே? ஓகே சார். சரி. என்னம்மா டைலாக் பேசுற? இப்போ நான் சொல்றேன், அது நல்லா கேட்டுக்கம்மா. லைஃப்ல சந்தோஷம் வந்தாலும் சரி, ரொம்ப பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று தான் நம்ம மனசுல நினைச்சுக்கணும், இதுவும் கடந்து போகும். இந்த டைலாக் நல்லா எமோஷனலா ஃபீல் பண்ணி சொல்லுமா. ஆமா, இதுவும் கடந்து போகும். இந்த பிரச்சனையும் கடந்து போகும். கண்டிப்பா கடந்து போகும். ஏன் பார்த்துட்டு இருக்கிற? அந்த ஜெனரேட்டர் வண்டியை தூக்கி ஓரமா போட சொல்லியா? அது ஃபீல்டுல தெரியுது பார். சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ரெடி டேக். சார், ஒரு ஹெல்ப் வேணும் சார். இன்னுமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணுமா? இந்த படமே முடிய போதுமா, அடுத்த படத்துல பாத்துக்கலாமா? சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க நினைச்ச ஒரு 49 பேர் உயிரை காப்பாத்தல சார். அதுக்கு உங்க உதவி வேணும். என்னம்மா சொல்ற? சார், அங்க ஹாஸ்பிடலுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. சரி பண்ண 2 hours ஆகும் சார். ஜெனரேட்டரும் ரிப்பேர் ஆயிருக்கு சார். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க, வயசானவங்கன்னு 40-50 பேர் உயிரை காப்பாத்தல சார். சொல்லுமா, என்னமா பண்ணணும் சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம் உடனே. சார், உங்க ஜெனரேட்டர் வண்டியை ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா போதும் சார். இன்னும் 10 நிமிஷத்துல பவர் கனெக்ஷன் கொடுக்கலனா உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும் சார். ஏமா இவ்வளவுதானமா, இதுக்கேமா தயங்குற? யோ மேனேஜர் சார், வாங்க இங்க. அத வர சார். ஹாஸ்பிடல்ல பவர் போயிடுச்சாம். சரிங்க சார். முதல்ல நம்ம ஜெனரேட்டர் எடுத்து போய் பவர் கொடுக்க சரிங்க சொல்லுங்க. சார். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணு. ஆல் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. புது வருஷம் பிறக்க போற நேரத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணுவியா? சரிங்க சார், நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. நாங்க பாத்துறோம். போ, சீக்கிரம் போ. ஏமா இதுக்கெல்லாம் எதுக்குமா கையெழுத்து கும்பிடுற? ஹாஸ்பிடல் தானமா பண்றோம். 50 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தலனா நம்ம மனுஷங்களே இல்லம்மா. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. டேய் போங்கடா எல்லாம். இல்ல சார், என் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த சாமியும் உங்க முகத்துல வந்துட்டு போகுது சார். இது சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாது சார். அதை விடுமா. மனுஷங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது கண்ணு காது மூக்கு வாய் மாதிரி பிரச்சனையும் ஒரு உறுப்பாயிடுச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷன் பீரோ கட்டில் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மனுஷனா பிரச்சனை எல்லாம் இருக்கும், அதை எதிர்த்து சமாளிச்சு ஜெயிக்கணுமா, அதாம்மா வாழ்க்கை. தேங்க்யூ சார். யோ மேனேஜர் சார், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வாயா. வர சார். டக்குனு ஜெனரேட்டர் அனுப்பியா, பெரிய பிரச்சனை போய்கிட்டு இதோ இருக்கு. அனுப்பிடுறேன் சார். பல உயிரை காப்பாத்தி ஆகணும். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். டக்குனு அனுப்பு. சரிங்க சார். எல்லாரும் போங்க, ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஓ மை காட், டைம் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றது? என்னையா பாத்தீங்கன்னா நிக்கிறீங்க? என்ன சத்தம் அங்க? சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்கப்பா. வரலாம் வா வா வா. அப்படியே நிப்பாட்டிக்க. வாங்க, இங்கதான். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மேடம், லைனை மாத்தி கொடுத்துறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. மேடம் இந்த டார்ச்சை பிடிங்க. கொடுங்க.
மேடம் லைன் கொடுத்தாச்சு, வாங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலாம். டேய் ஆசம் ஆசம் சிஸ்டர் ஆ? இசிஜி மிஷினை ஆன் பண்ணுங்க. எல்லாரோட வைட்டல் சைட் செக் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்களா? சீக்கிரம். சார் சார் என்னம்மா சொல்லுமா. ஆக்சிஜன் சிலிண்டர் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? என்னமாச்சு? என்னன்னு தெரியல சார். இப்ப கால் பண்ண கூட ஆக்சிஜன் சிலிண்டர் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒன்றும் கவலைப்படாதம்மா. எப்பவுமே ரெடிமேடா எங்ககிட்ட ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா, அதை மாத்தி விட சொல்றேன். யோ செட் அசிஸ்டன்ட் பாலா, வரேன் வாப்பாங்க. நம்ம கிட்ட ஸ்டாக்ல ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் மேல ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போ. கூட்டு போங்கம்மா. போ. Thank you, sir. ஓகேவா? எல்லாரோட வைட்டல்ஸ் செக் பண்ணுங்க. நான் பீடியாட்ரிக் போய் செக் பண்றேன். ஓகே? அம்மா அந்த டயலாக் நீ கொஞ்சம் நல்லா எமோஷனலா பேசணுமா. சார் சார் என்னமாச்சு சொல்லுமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க இல்லனா என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு நடக்க இருந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க சார். அட என்னம்மா நீ சாதாரண உதவிக்கு போய் மனுஷனை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிறது தானே இதெல்லாம். நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கம்மா. போங்கம்மா, நான் இருக்கிறேன். போங்க. தேங்க்ஸ் சார். போமா. ரெடிப்பா, டேக் போலாமா? சிஸ்டர், அங்க வார்ட்ல எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். தேங்க் காட். சார் இன்குபேட்டர்ல இருந்த பேபிஸ்லாம் ஓகே தானே சார்? காட் இஸ் கிரேட் சிஸ்டர். எந்த குறையும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. காட் இஸ் கிரேட் இல்ல சார், அந்த காடே அனுப்பி வச்ச சுடர் மேம் தான் கிரேட். அவங்க மட்டும் நேரத்துக்கு ஐடியா பண்ணி இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லவே முடியாது சார். உண்மைதான் சிஸ்டர். சுடர் இல்லனா இது எதுவுமே சாத்தியமா இருக்காது. அவ கிரேட் தான். சார் சுடர், என்ன சார் ஆச்சு? குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்களா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஐசியூ வார்ட்ல இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா சார்? டெலிவரி வார்ட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுடர். இது எல்லாமே உன்னால தான் சுடர். நீ மட்டும் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கும். பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போயிருப்பேன். கோர்ட்டு கேஸுன்னு இல்லாம எல்லாத்துல இருந்தும் என்னையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நீ காப்பாத்திருக்க. என் புருஷனை நான் காப்பாத்தாம வேற யாரு வந்து காப்பாத்த போறா? ஆமா, உண்மைதான் சுடர். நீ நினைக்கிறது 100% உண்மை. ஐயோ, இவர் நம்ம மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. நீ என்ன சுடர் நினைக்க போற? நம்ம ஹாஸ்பிட்டலை நாம காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்த போறாங்க? அதானே அதானே நினைச்ச? ஆமே கரெக்ட். சூப்பர் சார். அட எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியுமா? ஏய், அப்போ நான் சொன்னதை நீ நினைக்கல, வேற என்னமோ நினைச்சிருக்க. நான் தான் தப்பா சொல்லிட்டேன், அதான் என்னை இப்படி கிண்டல் பண்ற, அப்படித்தானே? இல்ல சார், நிஜமாவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். Anyway, thank you so much, Sudhir. Your presence of mind, that is really superb. That is brilliant. என்னடா நடக்குது? 3 நாளா முழு மூச்சா பிளான் பண்ணி துப்பாக்கி பட விஜய் மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஒரே நேரத்துல கரண்ட கட் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி
ஜெனரேட்டரை ஓட விடாம பண்ணி எல்லாத்தையும் செஞ்சோம். எப்படி கரண்ட் வந்தது? என்னடா நான் பேய் மாதிரி கத்துறது உன் காதுல விழல? பேய் மாதிரி கத்துனா யார் பேசுவா? மேடம், நம்ம யாரோட பிளானும் சொதப்பல மேடம். எல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு. அப்புறம் எப்படி திரும்ப கரண்ட் வந்துச்சு? எல்லாம் இந்த சுடர் மேடம் கோவப்பட்டு சுடர் விட்டு எரிஞ்சதுனால தான் மேடம் கரண்ட் வந்துச்சு. இவனுங்க வேற ஜோக்கர் பசங்க. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு என்ன கேட்க போறானுங்களோ. ஏய், திருப்பி கால் பண்ணு. ஏய் என்னடா, ஒரு தடவை போன் எடுக்கலனா அமைதியா இருக்க மாட்டியா? திரும்ப திரும்ப போன் பண்ணி ஏன் டார்ச்சர் ஸ்பீக்கர்ல பண்ற? போறா. இரு போறேன். ஹலோ மேடம், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? ஏய் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? இது சரியில்லை மேடம். எங்க அப்பாவை சத்தம் இல்லாம முடிக்கிறேன்னு சொல்லி, யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தவ போனீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவும் போய் சேரல, எங்க காசு இன்னும் திரும்பி வரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீங்களும் தானே கூட இருந்தீங்க. எல்லா பிளானும் பக்காவா தானே எக்ஸிக்யூட் ஆச்சு. இடையில அந்த சுடர் பூந்து நம்ம பிளானை பிளாஸ்ட் பண்ணிட்டான். நானே அந்த கடுப்புல இருக்கேன். நீ வேற கடங்கற மாதிரி சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மேடம், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொலை பண்றது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதை சந்தேகம் இல்லாம பண்றதுக்கு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்க ஒழுங்கா வாங்கின பணத்தை கொடுக்கல, நாங்க யாருன்னு காட்ட வேண்டியிருக்கோம். வைடா போன. என்னடா அது? இந்த மேடம் என்னடா எங்கேயோ போற ஆத்தா நம்ம மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி நம்ம கிட்ட கோவப்படுது. ஏய் என்ன? ஒண்ணு இல்ல மேடம். இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. போங்கடா. கூலிக்கு கொலை பண்ற ஆம்பளைங்களை கூட நம்பிடலாம், இந்த பொம்பளையை நம்ப கூடாது. நம்மள கொலையில விட்டு போயிட்டா பாத்தீங்களா? அதை விடுறா. 10 லட்சம் போனா போகுது. அவ சொல்ற மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சா மொத்த சொத்தும் போயிடும். அதை அப்படியே விடு, வேற வழியை பார்ப்போம். சுட நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்க இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸையும் சேஃபா காப்பாத்தி நம்ம ஹாஸ்பிட்டல் பேரையும் காப்பாத்தின சுடருக்கு எல்லாரும் திரும்ப கிளாப் பண்ணுங்க பாப்போம். நான் மட்டும் இல்ல, ஆண்டவனோட அனுகிரகத்தால தான் சார். நல்லவங்க 4 பேரோட உதவியால, நம்ம எல்லாரோட விடாமுயற்சியால தான் இது சாத்தியமாச்சு. இன்னும் சொல்ல போனா, ஷூட்டிங் பண்ண டைரக்டர்ல இருந்து, செட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்த அண்ணா வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பால தான் இது சாத்தியமாச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மருமக, எப்பவும் புகழ்ச்சிக்கு மயங்கவும் மாட்டா, உதவுனவங்களை மறக்கவும் மாட்டா. ஆண்டவன்லேருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கிட்டு வந்த தம்பி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டா பாத்தீங்களா? டைரக்டர் சார், உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆனா எழில் சார் அவமானப்படுத்துற மாதிரி யாரோ வேணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா இது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பண்டிக் சார், பவர் கட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் நான் பார்க்கணும். ஓகே சார். ஒரு 1 hour முன்னாடி வரைக்கும் சரிங்க சார். ஒன்று பண்ண பாருங்க சார். ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ல எனக்கு ரிசப்ஷன் ஏரியா, ஐசியூ, ஆபரேஷன் தியேட்டர், ஓகே சார். லேபர் வார்ட், பீடியாட்ரிக்ஸ் எல்லாமே கமிங். ஐசியூல இருந்து கிளம்பி சுட ஐசியூல இருந்து கேஸ் சிலிண்டர் ரூம்குள்ள போறாங்க. நம்ம சஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான். ஆமா சார். இவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்களா? அப்போ சரி, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இமெயில் அனுப்பு. ஓகே சார். வாசுடன் போலாம்.
எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஏன் முதுகுல குத்துறீங்களா? ஐயோ, இவங்களை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். என் போன் கொடுங்க.